வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின நல்வாழ்த்து. பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கறதுக்காக இந்நேரம் காலண்டர புரட்டிட்டு இருப்பீங்க, பஞ்சாங்கத்த புரட்டிட்டு இருப்பீங்க, இல்ல YouTubeல ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி தேடிட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவா எல்லாரும் பொங்கல் வைக்கிறதுக்கு கேலண்டர்ல ஒரு தேதி போட்டிருப்பான். காலையில நல்ல நேரம் என்ன? அந்த டைம்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி கேலண்டர்ல போட்டுருக்க நல்ல நேரத்த பார்த்துலாம் செய்யாதீங்க. சரியா? ஆனா பொதுவா நம்ம தை மாசம் அப்படிங்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றோம். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு திருப்புமுனையா இந்த தை மாசம் அப்படிங்கிறது கட்டாயம் விளங்கும். அதுவும் இந்த 2025ல வரக்கூடிய இந்த தைப்பொங்கலானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சூரிய பகவான் தன்னுடைய புண்ணிய காலத்தை இந்த தை மாசம் ஆரம்பிக்கிறார். மகர ராசிக்குள்ள போறாரு. மகர ராசிக்குள்ள 8:53க்கு உள்ள போறாரு. இது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. அந்த தை மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது பிரதமை திதியில. பிரதமை திதியில மகரமும் துலாமும் சூன்யம் அடையும். அப்போ அந்த சூன்ய ராசிகளுக்குள்ள சூரியன் உள்ள போறாரு அப்படின்னா, அந்த சூன்ய பாவங்களாக இயங்கிக்கிட்டு இருந்த எல்லா தடைப்பட்ட காரியங்களையும் கட்டாயம் சூரிய பகவான் ஓபன் பண்ணி விட்டுருவார். கட்டாயம் நல்லது நடக்கும். இதுவரைக்கும் தடை தாமதமாக இருந்த அத்தனை விதமான விஷயங்களும் வெட்ட வெளிச்சமா வெளில வந்துரும். ஒரு பலனை இவருக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, கட்டாயம் இந்த தைப்பொங்கல் உங்க எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துரும். 2வது, ஒரு நல்ல நேரம் அப்படின்னு குறிக்கிறப்போ, பொதுவா நாங்க திருமணத்திற்கு நாள் கேட்டு வரப்போ, இந்த விவாக சக்கரம் அப்படின்னு ஒண்ணு போடுவோம். அந்த வகையில பார்த்தோம்னாலும், அன்னைக்கான விவாக சக்கரம் காட்டக்கூடியது தென்மேற்கு திசை. இந்த தென்மேற்கு திசை அப்படிங்கிறது சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு திசை. சரிங்களா? அப்போ நல்ல சித்த யோகம் இருக்கிறது. நேத்திரம் 2 இருக்கிறது. தென்மேற்கு திசை விவாக சக்கரத்துல இருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டைம் அப்படின்னா இந்த தை 1 தாங்க. ஆனா அந்த தை 1ல டைமிங் மட்டும்தான் கொஞ்சம் மேல போகுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, விடிய காலையில எந்திரிச்சு எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்திலே செஞ்சு முடிச்சிருவாங்க. சில பேர் காலண்டர்ல பார்த்துட்டு 7:30 to 8:30 நல்லா இருக்கு நேரம். அதுல செஞ்சிடலாம்பாங்க. ஆனா ஆக்சுவலா சூரியன் எத்தனை மணிக்கு உள்ள வராரு அப்படின்னா, தை மாசத்துக்குள்ளேயே வராரு அப்படின்னா 8:53க்கு தான் வராரு. அப்ப 8:53க்கு அப்புறம் தான் தை மாசமே பொறக்குது. சரிங்களா? அப்போ 8:53க்கு அப்புறம் தான் நம்ம தைப்பொங்கலை வைக்கணும். அப்போ அந்த டைமும் சரியில்ல. அதுக்கப்புறம் யமகண்டம் 10:30 மணி வரைக்கும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 11:06ல இருந்து 11:58க்குள்ள அதுக்குள்ள பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் படைச்சு சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் கட்டாயம் இந்த தை மாசம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தை மாசம் கண்டிப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான இந்த ஒரு தகவலை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.